So hello candidates, welcome back to another video session. So போன வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பைத்தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸோ அந்த ஜென் ஆஃப் பைத்தான் வந்து அதில் என்னென்ன டிம்பீட்டர் சொல்லியிருக்காரு அதை போதலாக்கு டேட்டா டைப்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஸோ டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இது ஏன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம் அப்படின்னா, பேசிக்காகவே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கும் போது நம்மளுக்கு மேக்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்கும். அண்ட் டே டு டே லைஃப் பார்த்தோம்னா அப்படின்னா மேக்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரே பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். உதாரணத்துக்கு 5+5 = 10 அப்படிங்கிறது நம்ம ஒரு டக்குன்னு சொல்லிடுவோம். இதுவே வந்து அடிஷன் ஆஃப் 2 numbers ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர் ஹையர் வேல்யூஸ், ஒரு 6 digits 7 digits இருக்கிற வேல்யூஸை வந்து உடனே ஆட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நம்மளால அது சொல்ல முடியாது. இல்லை வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஏரியா கால்குலேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டுமே நம்ம ஒரு மேனுவலாக ஒரு பேப்பர் எடுத்து அதை எழுதி அதுக்கப்புறம் அது கண்டுபிடிக்க நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸை பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி சாஃப்ட்வேர்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த சாஃப்ட்வேரில் அது எப்படி இப்படி இந்த சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி அந்த மாதிரி இன்புட் ஃபீட் நம்ம கொடுக்குறோம், அது எப்படி நம்மளுக்கு அவுட்கம் தருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட்டாக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேட்டா டைப்ஸ். ஸோ வித்தவுட் திஸ் டேட்டா டைப்ஸ் யூ கான்ட் ஈவன் சால்வ் அ சிங்கிள் ப்ராப்ளம். ஒரு டேட்டா டைப் இல்லாமல் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே உங்களால் முடியாது. அது எந்த வகையான சாஃப்ட்வேர்ஸாக இருந்தாலுமே இருக்கலாம் அது. ஸோ அந்த டேட்டா டைப் தான் எனக்கு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே ரொம்ப முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மாகவே இருக்கும். ஸோ ஒரு டேட்டா டைப் இருந்தால் அந்த டேட்டா டைப் தான் எனக்கு என்னுடைய ப்ராப்ளத்துடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் சொல்யூஷனாகவே இருக்கும். ஸோ அந்த இனிஷியல் சொல்யூஷனில் பைத்தான் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த சிஸ்டமில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அண்ட் யூ கேன் see it. ஸோ பைத்தான் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே சர்ச் பார் வந்துட்டு யூ கேன் டைப் IDLE அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டால் வெர்ஷன்ஸ் இங்கே காமிக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தானுடைய விண்டோ இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஃபர்ஸ்ட் விண்டோவை வந்து உங்களுக்கு என்ன ஷோ ஆகும் அப்படின்னா உங்கள் அவுட்புட் விண்டோ தான் இதில் தெரியும். ஸோ இந்த விண்டோவில் வந்துட்டு அந்த போயமை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இம்போர்ட் திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா Zen of Python by Tim Peters who developed the IDE அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் தான் IDE பைத்தானுடைய டெவலப் பண்ணார். ஸோ அவர் போயம் வந்து நரேட் பண்ணியிருந்திருப்பார். பைத்தான் எந்த அளவுக்கு வந்து ஒரு அழகானது, எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் ஆனது, எந்த அளவுக்கு இது ப்ராடக்ட் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத அவர் கொடுத்துருப்பாரு. இது உங்கள் சிஸ்டமில் நீங்கள் கொடுத்தாலுமே வரும், நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நான் எப்படி ப்ரோக்ராம் டைப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது Ctrl+N அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ பேஜ் வந்துடும். ஸோ இந்த நியூ பேஜில் ஃபர்ஸ்ட் நான் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் எடுத்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை நம்ம பார்த்துருவோம். ஸோ பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து எனக்கு டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் எல்லாமே இங்கே என்ன டிக்ளேர் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக பைத்தானில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே ஸ்ட்ரிங்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிங்ஸை நான் எப்படி டிக்ளேர் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னா கோட்ஸ் பற்றி டிக்ளேர் பண்ணியிருப்பேன். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ். ஸோ அந்த கோட்ஸ் மூலியமாக தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்திருப்பேன் என் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். என் பைத்தானுடைய ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே எனக்கு டெக்ஸ்ட் தான். ஸோ ரெண்டாவது டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா நியூமரிக்கல். ஸோ இங்கே நியூமரிக்கல் டேட்டா டைப் எனக்கு என்னென்ன அப்படின்னா இன்ட், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ நியூமரிக்கல் டைப்பில் எனக்கு இந்தந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மூணாவது I have sequential access. ஸோ சீக்வன்ஷியல் ஆக்சஸில் எனக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லிஸ்ட், டியூப்பிள், ரேஞ்ச் அண்ட் அடுத்தது ஐ கால் டேட்டா டைப் கால் மேப்பிங். ஸோ இதில் எனக்கு என்ன இருக்குன்னா டிக்ஷனரி. அண்ட் ஃபிஃப்த் ஐ காட் செட் டைப்ஸ். ஸோ செட், ஃப்ரோசன் செட் அண்ட் கடைசியாக ஐ ஹாவ் பூலியன், இட்ஸ் லைக் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் எனக்கு என்னென்னா ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம் அப்படின்னா த டேட்டா டைப்ஸ். ஸோ பைத்தானில் இந்த டேட்டா டைப்ஸ் வச்சு தான் நீங்கள் எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர்ஸ் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ராப்ளம் சொல்யூஷன் பண்ணுறதுக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜாகவும் பிஹேவ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் மட்டுமே எனக்கு தேவைப்படாது. ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் தாண்டி எனக்கு வேறு யார் முக்கியமான ஒருத்தர் தேவைப்படுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ வித்தவுட் திஸ் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வெறும் வேல்யூஸ் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இல்லையா. எதர் நான் அதை ஆட் பண்ணணும், இல்லை சப்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இங்கே நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நான் எதில் பார்ப்பேன் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸில் தான் பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், which is like plus, minus, multiplication and division. And ரெண்டாவதா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ which is like plus, equal to. உங்களுடைய அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கூட அப்படி எனக்கு என்னென்னா ஈக்குவல் டு மட்டும் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் மூணாவதா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். we have your gates, so AND gate, OR gate and not gate அப்படின்ற மாதிரி கேட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ஃபோர்த் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ greater than, less than, greater than or equal to, less than or equal to, equal to அப்படின்ற மாதிரி you will be having. And fifth one will be your bitwise operators. ஸோ ஜென்ரலாக இவங்களை நீங்கள் வந்து XOR கேட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி முடிச்சிடலாம். And sixth one will be your membership operator, which is like in, not in அப்படின்னு சொல்லிடலாம். And seventh one will be your identity operator, just like S, not S. So these are the data types and operators which is used to perform or create a basic program in your பைத்தான். ஸோ அடுத்த வீடியோவில் பைத்தானுடைய பேசிக் ப்ரோக்ராம் இன்புட் அவுட்புட் எப்படி வாங்கணும், எப்படி எழுதணும், அண்ட் ஒரு சாதாரண அடிஷன் ப்ரோக்ராம் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணுறதோட நம்ம ப்ரோக்ராமிங் பைத்தானில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அரவிந்த் ராஜ் ஃப்ரம் Xplore IT Corp, வெப் டிசைன் அண்ட் பைத்தான் டெவலப்பர் ட்ரெயினர்.